அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 5/2/2025 அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தின் தொடக்கத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக இந்த மாதத்தில் வெற்றி அடையும். இந்த நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பாராத பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மற்றும் சூரிய பகவானின் அருளால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இந்த மாதத்தில் அமைய போகிறது. அதே போல திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அது இந்த மாதத்தில் நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். அதே போல பணிகளில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அதே போல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். எனவே இந்த மாதத்தில் வரவு செலவுகளில் மற்றும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். 18/1/2025க்கு பிறகு நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைய இருப்பதால் பண வரத்து அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களின் நிலை மேம்படும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். 28/1/2025 அன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு ராகு பகவானுடன் இணைய இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். சிலருக்கு திருமணம் இந்த மாதத்தில் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும்.
சுக்கிர பகவான் மற்றும் சாகு பகவானின் சேர்க்கையால் குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் ராசிநாதனால் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக உங்களுக்கு வரும். 5/2/2025 அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனால் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனமாக இருங்கள். உங்களுடைய பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் இந்த மாதத்தில் பிறருடன் பழகும் பொழுது நிதானமாக இருங்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இந்த மாதத்தில் வேகம் அதிகரிக்கும். சித்திரை 3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரம் அடைந்திருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் வேலைகளில் லாபம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவு நனவாகும். தன்னம்பிக்கையுடன் இந்த மாதத்தில் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க முடியும். ராசிநாதனின் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பம், வியாபாரம், தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவிகரமாக இருப்பார்கள். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கிற அளவிற்கு உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு, புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் நீங்கள் நினைத்ததை சாதித்திடும் நிலை இப்பொழுது உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த காலத்தில் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது மாற்றம் வரும். உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட தொடங்குவீர்கள். எங்கே போனாலும் தடைப்பட்டு நெருக்கடிகள் என்றிருந்த நிலை இப்பொழுது மாறும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். அதனால் நினைத்த வேலைகளை தடையின்றி நடத்தி கொள்ள முடியும். இழுபறியாக இருந்த வழக்கிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும். எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இப்பொழுது நீங்கள் திட்டம் தீட்டலாம். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அதற்குரிய வேலைகளில் தீவிரம் காட்டுங்கள். எந்த ஒன்று உங்களுக்கு இதுவரை தடையாக இருந்ததோ அவை இப்பொழுது விலகும். செயல்களில் இருந்த சிரமங்கள் விலகும். குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதத்தில் அடைய முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் அனைத்தும் வெற்றியாகும். யோகக்காரகன் ராகு பகவானால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த வேலை இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உடன் பணிபுரிபவர்களுடன் ஆதரவு கிடைக்கும். சிறு வியாபாரிகள், தொழிலாளர்களின் நிலை இந்த மாதத்தில் உயரும். நன்றி, வணக்கம்.